ஹாய் பேபிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட் நேம் என்னென்னா டைரி. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான்டா. ஸோ இமேஜின் பண்ணி கேளுங்க, யாரோட ஹிட் ஆகாதீங்க. அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் லைக்கெல்லாம் வருது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கடா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ லைக்கை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாமா? ஒரு குட்டி இன்ட்ரோ ஒன்று பார்த்துடலாமா? உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சிடா. ஸோ மேரேஜே ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அது ஒரு லவ் மேரேஜ் தான், பட் அரேஞ்ச் மேரேஜ், ஓகேவா? ஸோ எப்படின்னா வீட்டில் பார்த்து தான் மேரேஜ் முடிச்சிருப்பாங்க. பட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஜேகேவும் வந்துட்டு லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ லவ் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குடா. ஸோ பேபியோட நேம் வந்துட்டு ஐரா. ஸோ 3 வயசு ஆகுது. இதுதான் இன்ட்ரோ. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டல்டா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஸோ அப்படியே அழுதுட்ருக்காரு. என்னடி என்னடி இதெல்லாம்? எஞ்சி வாடி, வீட்டுக்கு போகலாம். எனக்கு புரியல ஒயன், என்ன பண்ணிகிட்ருக்க? எஞ்சி வாடி போகலாம். விளையாடாத ஒயன், எப்பயும் போல் விளையாடாத. நான் சீரியஸாகவே சொல்கிறேன். எஞ்சி வாடி, கோவத்தை கலப்பாத. எஞ்சி வா, நம்ம போகலாண்டி. எதுக்கடி இங்கே படுத்துட்ருக்க? வெளியே ஐரால அழுகுறாடி, நீ வேணும்னு. என்ன என்ன நினச்சிட்ருக்க? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அழுதுட்ருக்கான். ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஸோ டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்க முடியாமல் ஸோ உங்ககிட்ட வந்து அழுதுட்ருக்கான் அவங்க ஹேண்டை பிடிச்சி. அண்ட் உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பேபி ஓடி வருது. அது வேறு யாரும் இல்லை, ஐரா தான். ஸோ ஓடி வந்து நம்ம ஜெக்கியோட காலில் ஹக் பண்ணிவிட்டு, அப்பா என்ன ஆச்சு அம்மாவுக்கு? அவன் ஏன் எந்திச்சு வரமாட்டா? வர சொல்லு, எனக்கு பசிக்குது, எனக்கு ஃபீட் பண்ணிவிட சொல்லு. அவள் ஏன் வரமாட்டா? வரமாட்டா, நான் கூப்பிட்டா வரமாட்டா. நான் இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவளை வர சொல்லுப்பா, வர சொல்லு. ஏன் எந்திரிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறா. ஸோ நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ உள்ள ஜிமின் வந்துட்டு ஐராவை தூக்குறோம். அப்போ நம்ம ஜேகே, ஐராவை கூட்டிகிட்டு வெளியே போட நான் வந்துடுறேன். மச்சான், நீ ஒன்றும் இல்லைடா எனக்கு ஒன்றும் இல்லை, அவள் திருப்பி வந்துடுவா, வா வெளியே போகலாம். இல்லைடா, நீ போ, நான் அவட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வரேன். நான் தான் சொல்கிறேன், அவளுக்கு ஒன்றும் இல்லை, எழுந்துச்சி வந்துடுவா. நீ ஐரா கூட்டிகிட்டு போன, நான் வந்துடுறேன். அவள் பசிக்கு தானே சொல்கிறா. ஸோ தான் அவளுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அம்மா கூட அமுச்சு வை. நான் அவளை பார்த்துக்கிறேன்னா அம்மா அப்பாட்ட சொல்லிடு. மச்சான் என்னடா, போடா போ, நான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமுனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். ஸோ ஜிமுனும் வந்துட்டு ஐரா கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ ஜேகேவோட அம்மா அப்பாட்ட கொடுக்குறான். ஸோ அவங்க வந்துட்டு ஜேகேவே ரொம்ப அழ வேணான்னு சொல்லு, கண்டிப்பாக ஒயன் திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆறுதலாக சொல்லிவிட்டு ஐராவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஐரா ரொம்ப அழுகிறா நீங்கள் இல்லாமல். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனது கூட ரொம்ப அடம் பிடிக்கிறா, எனக்கு ஒயன் தான் வேணும், அவள் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கா. ஸோ ஜேகேக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஜேகேனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஸோ நீங்கள் இல்லைனா அவன் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி தான் ஜேகே. அவன் எல்லா பழியும் தூக்கி அவன் மேலேயே போட்டுக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நடி, உன்னை நான் தனியாக விட்டுறக்கூடாது. நீ வரப்போ சொல்லும் போது நான் ஒன்றும் கூப்பிட்டு வந்துருக்கணும்டி, விட்டது என் தப்பு தான். தனியாக வரேன்னு சொல்லும்போது சொல்லியிருக்கணும், இல்லை நான் வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. சாரிடி, எல்லாமே என் தப்பு தானே, எல்லாமே போயிட்டு சொல்லடி. உன்னையும் கஷ்டப்படுத்தி குழந்தையும் போய் வலிக்குது ஒயன், வலிக்குதுடி ரொம்ப. ஃபஸ்ட்டெல்லாம் நான் எதாவது கஷ்டம் இருக்கும்போது உன்ட்ட சொல்லி அழுவேன். இப்போ நீயும் அந்த கஷ்டத்தை கொடுக்குறடி, யார்ட்டடி சொல்லி நாளுக? பாருடி, கண்ணெல்லாம் கலங்குதுடி, அழுகையாக வருதுடி.
உன்னை இப்படி பார்க்கும்போது நான் தானே இதுக்கெல்லாம் காரணம். நான் தானே உன்னை இந்த நிலைமைக்கு இது பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஆசையாக வந்தால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுச்சுடி. எனக்கு யாருமே வேணாண்டி, நீ மட்டும் திருப்பி வந்தால் போதும்டி. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சாரிடி, ரொம்ப சாரிடி. வந்துடுவேன், வந்துடு. என்ன 2 days தாண்டி உனக்கு டைமு, அதுக்குள்ளே நீ வந்துடுற. என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியாதுடி. உனக்கே தெரியும்ல ஜேகே, நீ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுன்னு. வந்துடுறேண்ணா, உனக்கா நான் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வந்துடுறேண்ணா. ஜேகே வந்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸோ அதில் கிஸ் பண்ணிவிட்டு அவள் சொல்லிகிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு ரொம்ப அழுகையாக வருது, பட் அழுக முடியல அவனால். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே எழுந்துச்சி வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஹெட்டும் உங்கள் ஹெட்டும் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி வச்சுட்டு, சாரிடி என்னால் முடியலடி, எழுந்துச்சி வந்துடுடி ஜேகே, நீ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுடி. நான் இப்படி இருக்க காரணம் நீ மட்டும்தாண்டி. வந்துடுடி பண்ணடி பாப்பா, வந்துரு பாப்பா, வந்துடுவல்ல. வந்துட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்கான். அவனோட டியர்ஸ் வந்துட்டு அப்படியே உங்களோட கன்னத்தில் படுது. ஸோ அவன் அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு, சாரிடி, அது மட்டும்தாண்டி என்னால் சொல்ல முடியும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா ரொம்ப அழுவேண்டி. மனசெல்லாம் இப்போயே ஒரு மாதிரி இருக்குடி. நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னா, பத்திரமா இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அழுதுகிட்டே வெளியே வந்துடுறான். வெளியே ஜிம்மன் உட்காந்துட்ருப்பான். ஸோ உட்கார்ந்த பாரியே தூங்கிட்டுருப்பான். ஓகேவா, இது நைட் டைம் தான். ஸோ தூங்கிட்டுருப்பான். ஸோ நம்ம ஜேகே அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஸோ ஒரு மாதிரி ஹெட்டில் கையை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகுறான். நம்ம ஜிம்மன் வந்துட்டு, ஏய் மச்சான், என்னடா என்ன குழந்த மாதிரி அழுதுட்ருக்க? இல்லைடா, அது நான் தாண்டா காரணம் எல்லாத்துக்கும். அவள் வரப்போ நான் போய் கூப்பிட்டு வந்துருக்கணும்டா. அவளை தனியாக விட்டது என் தப்பு தான். இப்போ பார்த்தியா எப்படி இருக்கான்னு? முள்ளடா, மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. டே மச்சான், இப்போ அழுகாத ஜேகே, அழுகாதடா, முடியலடா. அவள் எவ்வளோ ஆசையாக வந்தா தெரியுமா என்கிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே இதில் நடந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் போல். டே அதெல்லாம் கிடையாது, லூசு மாதிரி வளராதண்ணா. இல்லைடா, எனக்கு தெரியும் நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். அவள் எவ்வளோ ஆசையாக வந்தா தெரியுமா? சரி அழுகாதடா, அழுகாத வயன் திருப்பி வந்துடுவா. எதுக்கு நீ அழுகிற அப்படி? ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே அழுதுட்ருக்கான். நம்ம ஜிம்மன் வந்து ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, சரி ஓகே மச்சான், அழுகாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு மார்னிங் அப்படியே ஆகுது. நம்ம ஜேகே தூங்கவே இல்லை. நம்ம ஜிம்மனும் அதே மாதிரி தான். நம்ம ஜேகே இப்படி பார்த்துட்டு அவனுக்கும் தூக்கமே இல்லை. ஸோ 2 பேரும் அப்படியே இருக்காங்க மார்னிங் வரைக்கும். ஸோ மார்னிங் டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு, ஸோ 1 வீக்கில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு ஓகே அப்படின்லாம் சொல்லிவிடுவான். அண்ட் இப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுதுடா. ஜேகே வந்துட்டு தனியாக ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் இருப்பீங்கள்ல, நீங்களும் ஜேகே இருப்பீங்களா, அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் ஓகேவா, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண ரூமு. ஸோ அங்கே நர்ஸெல்லாம் வந்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஜேகேட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு, ஸோ நீங்களும் அவனு இருப்பீங்களா, அந்த ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரூம் அப்படியே பார்க்குறான். அந்த ரூம் ஃபுல்லாக உங்களோட மெமரிஸ் மட்டுமே அவனுக்கு தெரியுது. ஏன்னா அந்த ரூமில் நிறைய மெமரிஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ட்ராயிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணியிருப்பீங்க அவங்களோட வாலில். ஸோ ஜேகே வந்து அடிக்கடி கேட்பான், இதெல்லாம் ஏன்டி பண்ணுறேன், சின்ன குழந்தையாண்டி, ஐயோ சங்குக்
இது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அது ஃபுல்லாமே உனக்கு ஞாபகம் வருது. ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் அதெல்லாம் நிறையா ஞாபகம் வருது அவனுக்கு. ஸோ அப்படியே போயிட்டு கபோர்டை திறக்கிறான். கபோர்ட் திறந்தா உங்கள் ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு பிளாக் கலர் saree எடுக்கிறான். அது ஜேகேக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ ஜேகே அடிக்கடி உங்களை அந்த சாரியை தான் கட்ட சொல்லுவான். பட் நீங்கள் எப்போயாவது ஒரு தடவை தான் கட்டுவீங்க, ஓகேவா? ஸோ ஜேகே அதை எடுத்துகிட்டு அப்படி பார்க்குறான். அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அதில் இன்னும் உங்களோட ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. ஸோ அவன் முன்னாடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், என்னால் முடியலடி, சத்தியமாக முடியல. மெமரிஸோடு நான் எப்படி எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலடி. சீக்கிரம் வந்துடுறேன்னா, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காது. உனக்கு தெரியும்ல ரொம்ப வெயிட் பண்ண மாட்டேன்னு. சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த saree அப்படியே கையில் வச்சுருக்கான். ஸோ அவன் அப்படியே வச்சிட்ருக்க நேரம் அவனுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ யாருன்னு எடுத்து பார்க்குறான், அவங்களோட அம்மா தான். ஸோ கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அங்கேருந்து ஒரு வாய்ஸ், அப்பா, டாடா, அம்மா ஓகே தானே, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் அங்கே வந்துடவா, எனக்கு இல்லாமல் எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, நாங்கள் வந்துடுறேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. ஐரா தான். ஸோ ஜேகே, ஐரா இங்கே பாரு, அம்மா சரியாகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும், சரியா? இல்லை முடியாது, நீ வந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு அம்மாவை பார்க்கணும். ஓயான் எப்படி இருக்கா, நல்லா தானே இருக்கா, எனக்கு அவளை பார்க்கணும், அவளை நல்லா பார்க்கணும். அம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போ, தாதா என்னை வந்து கூட்டிகிட்டு போ, நான் இங்கே இருக்க மாட்டேன், நீ வந்து கூட்டிகிட்டு போ, நீ கூட்டிகிட்டு போகலன்னா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், ப்ளீஸ் டாடா வந்து என்னை கூட்டிகிட்டு போ, நான் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்போ நம்ம ஜேகே, இங்கே பாரு ஐரா குட்டி, அம்மா சரியாயிடுவாங்க, அதுக்கப்புறம் நானும் அம்மா வந்து உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன்னா, அது வரைக்கும் சமத்து பிள்ளையா சாப்பிட்ணும், தூங்கணும், இப்படியெல்லாம் அடம்பிடிக்கக்கூடாது, ஓகேவா? தாத்தா பாட்டிக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போட்டாடா, எனக்கு என்ன பார்க்கணும். சரி, நான் நெக்ஸ்ட் வீக் ஒன்று கூட்டிகிட்டு வரேன், சரியா? ஆனால் இங்கே வந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? என்னையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ நெக்ஸ்ட் வீக் வந்து என்னை கூட்டிகிட்டு போவல்ல, ப்ராமிஸ் பண்ணு. சரி ஐரா, இப்படிலாம் அழுகக்கூடாது, சரியா? அழுதா நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பேன்? நீ ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள் தானே? ஆமாம். அப்புறம் எதுக்கு அழுகுற அப்படி? அண்ணா, அம்மாவுக்கு ஓகே அழுகாதாண்ணா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, சின்னதாக உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். அவங்க ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும். அம்மா வந்துட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க, ஓகேவா? அது வரைக்கும் அழுகக்கூடாது, ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ளாக இருக்கணும். அண்ணா ஏன் என்கிட்ட வந்துடுவாள், என்கிட்ட பேசுவாள், என்கிட்ட வந்து விளையாடுவாள். விளையாடுவாங்க, அம்மா சீக்கிரம் வந்துடுவாண்ணா. சரி, அப்போ நீ நெக்ஸ்ட் வீக் வந்து என்னை கூட்டிகிட்டு போகல? வரேன் ஐரா, ப்ராமிஸ்ண்ணா, நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வரேன். சரி, நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, சரியா? அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நான் வந்து பார்க்கும்போது அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, சரியா? நீ அவளை நல்லா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வைக்கிறா. ஸோ ஜேகேக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவள் ரொம்ப அழுகிறா. இவனால் அவளை ஹேண்டில் பண்ணவே முடியல ஐராவை. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஐராவை நீங்கள் தான் நல்லா பார்த்துப்பீங்க. ஸோ அவங்க கூட ரொம்ப சண்டை போட்டாலும் உங்கள் மேலே ரொம்ப பாசம் அவளுக்கு. ஸோ அதனால் ஜேகேனால் ஐராவை ஹேண்டில் பண்ணவே முடியல. அவள் ரொம்ப அழுகிறா. இவனுக்கு என்ன பண்ணி சமாதானப்படுத்துறது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜேகேவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஐராவை அனுப்பி வச்சுருப்பான். பட் அங்கே போய்ட்டு அவள் ரொம்ப அழுகிறான்னு நினைக்கும் போது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்படியும் 1 month 2 month 3 month அந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. பட் நீங்கள் இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணல.
ஸோ ஜங்குக்கும் அப்படியே வேலைக்கு போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான், ஆஃபீஸ் போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ உங்களை பார்த்துட்டு தான் டெய்லியும் இருக்கான். ஜேகேயோட கம்பெனியை வந்துட்டு நம்ம ஜிம்முன்னு தான் எடுத்து பார்த்துட்ருக்கான் இப்போ வரைக்கும். ஸோ நம்ம ஜிம்முன்னு சொல்லுவான், அவளுக்கு ஒன்றும் இல்லை வந்துடுவா, நீ வந்து ஆஃபீஸை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஜேகே இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் அவள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லியிருப்பான். ஸோ நம்ம ஜிம்முனாலே எதுவும் பேச முடியல. ஸோ அவனும் அப்படியே வந்துட்டு விட்டுருவான். அண்டு ஜேகே டெய்லியும் உங்ககிட்ட வந்து பேசுகிறது, சேடான மெமரிஸ், ஹாப்பியான மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். அவங்கக்கிட்ட ஏதாவது மூமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்து கூட ஒன்றுமே இல்லை, நோ ரெஸ்பான்ஸ் தான், அப்படியே தான் படுத்து இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு ஒரு சில டைம் கோபம் வரும், சில டைம் அவனுக்கு ரொம்ப அழுகையாக வரும். ஸோ அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ டெய்லி நைட் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு அழுவான், அவங்கக்கிட்ட வந்து பேசுவான். ஸோ உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். பட்டு எதுவுமே வேலைக்காகாது. ஸோ எப்பயும் போல தான் ஜேகே வந்து உங்ககிட்ட பேசிவிட்டு சரி அவனும் போய்ட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ஸோ பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு வரான். இந்த டைம் உங்களை பார்க்காம ஸ்டைலாக ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த ரூமை ஃபுல்லாக பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவமாக வருது. ஸோ அங்கே இருக்க ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே எடுத்து உடச்சிட்றான். அங்கே இருக்க ஒரு திங்ஸை கூட விடலை, எல்லா திங்ஸும் அப்படியே எடுத்து கீழே போட்டு உடைக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் இருக்கான். இப்போ அந்த ரூமை அப்படியே பார்த்தா அந்த ரூமில் இருக்க எல்லா திங்ஸும் தாறுமாறாக உடஞ்சிருக்கு. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படி நீட் டவுன் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகிறான். ஸோ அழுதுட்டு அப்படியே வந்து பெட்டில் வந்து படுத்துடுறான். அவனுக்கு ட்ரீம் ஃபுல்லாமே நீங்கள் மட்டும்தான் வரீங்க, அவங்களோட ஹாப்பியான மெமரிஸ் அது மட்டும்தான் வருது. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. அண்ட் மார்னிங் அவன் அப்படியே வேக்கப் ஆகுறான். வேக்கப் ஆகிட்டு அப்படியே அந்த ரூமை எழுந்து பார்க்குறான். அந்த ரூம் ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குது, எல்லா பொருளும் கண்ணா பின்னான்னு உடஞ்சிருக்கு. எல்லா கிளாஸுமே போட்டு உடச்சிருக்கான், என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான் போதையில். ஸோ அவனுக்கு எதுவுமே இப்போ ஞாபகமே இல்லை. அவன் வந்துட்டு அந்த ரூமை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அப்படியே அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். எந்திரிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது அவன் கைக்கு வந்துட்டு ஒரு டைரி கிடைக்கிது. ஸோ அது என்ன டைரின்னு அவன் பார்த்துட்ருக்கான். இந்த டைரியை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, புதுசாக இருக்குது. ஸோ அவன் அந்த கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு ஸோ எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு ஸோ இப்போ அந்த நோட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்காடுறான். பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே அந்த டைரியை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நேம் போட்டிருக்கு ஒயன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் புரிஞ்சுக்கிறான், ஓகே இது ஒயனோட டைரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பட்டு இன்னொன்று யோசிக்கிறான், இதுக்கு முன்னாடி இவ இப்படி டைரி எழுதுறான்னு எனக்கு தெரியாதே, என்கிட்ட ஒரு டைம் கூட சொல்லலை, எல்லாத்தையும் சொல்கிறவ இதை மட்டும் சொல்லலைன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு ஓகே படிக்கலாமா வேணாமா, சரி ஓகே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபர்ஸ்ட் பேஜ் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு டேட் ஒன்று எழுதியிருக்கு. அதுக்கு கீழே அப்படி நீங்கள் ஒன்று எழுதியிருக்கீங்க, என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ரொம்ப அழகான அண்ட் சேம் டைம் நான் ரொம்ப வெறுக்கிறேன் அந்த நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே எழுதியிருக்கீங்க. ஜங்குக்கு வந்து யோசிக்கிறான், இந்த நாளில் அப்படி என்ன நடந்திருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான டே அண்ட் சேம் டைம் ரொம்ப ஹேட் பண்ணுறான்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட்டவே பார்த்துட்ருக்கான். இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இது அவள் பர்த்டே டேட்டை ஏன் இப்படி போட்டு எழுதி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு டைம் டேட் அது எப்போ எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ஜேகேக்கு படிச்சோன்னே செம்ம ஷாக்கு. அவன் என்னது இது 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 சின்ன வயசுலேருந்து எழுதிட்டுருக்காளா, அப்போ இது ஃபர்ஸ்ட் எழுதுனதா, ஓகே அப்படி என்ன எழுதியிருப்பா அது ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த நோட் புக்கை வந்துட்டு ரஃப்பாக பார்க்குறான். படிக்கலை பட் ரஃப்பாக எவ்வளோ தூரம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த டைரி ஃபுல்லாக எழுதியிருக்கீங்க, கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் மிச்சம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். இவ்வளோ நாள் இதை பார்க்காம நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அதை ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் இந்த டைரியை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எழுதிட்டுருப்பீங்க, கிட்டத்தட்ட ரொம்ப நிறையா பக்கம் இருக்குது அதில், ஓகேவா நீங்கள் எழுதியிருக்கிறது. ஜேகே வந்துட்டு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான் அதை. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்போ ஒரு சின்ன பொண்ணு, ஸோ அப்படியே உட்காந்து டைரி எழுதிட்டுருக்கீங்க அழுதுகிட்டே, இந்த நாளை
ரொம்ப வெறுக்கிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த நாள் கூட என்னால் ஹாப்பியாக கொண்டாட முடியல. என் பர்த்டேவாக இருந்தாலும் இது ஒரு நார்மல் டே மாதிரி தான் எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே எழுதிட்டுருக்கீங்க அழுதுகிட்டே. ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அப்படியே கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எந்திச்சு போகிறீங்க. வெளியே அவ்வளோ பெரிய சண்டை போயிட்டுருக்கு உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும். ஸோ உங்கள் அம்மா அப்படியே கூப்பிட்டு மயான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் அம்மா என்ன என்ன ஆச்சுமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு மயான் வா போகலான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் அப்பா கூடலாம் என்னால் இருக்க முடியாது. என் கூட வரியா இல்லை இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே உங்ககிட்ட கேட்குறாங்க ஒரு மாதிரி கோவத்தில். அப்போ நீங்கள் அம்மா என்னம்மா ஆச்சு ஏம்மா சண்டை போடுறீங்க டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு மயான் அப்பா கூட இரு அம்மா கூட போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் மாறி மாறி சொல்லிவிட்டு அப்படியே சண்டை போகிறாங்க அவங்க முன்னாடியே. நீங்கள் 2 பேர் கையை உதறி விட்டுட்டு ஸோ அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு ஸோ ஓனுக்கு அழுகுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டெய்லியும் உங்கள் வீட்டில் இதே சண்டையாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்கள் வீட்டில் இருக்கவே. அன்னைக்கு உங்கள் பர்த்டே வேறையா அது கூட தெரியாமல் 2 பேரும் அவ்வளோ சண்டை போடுறாங்க. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக அப்படியே எழுதியிருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே படிச்சுட்ருக்கான் அது ஃபுல்லாமே. ஜேகே வந்துட்டு அப்படியே இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்கணும்? நானும் ஒரு சின்ன பொண்ணு தானே. ஏன் முன்னாடி ஏன் இவ்வளோ சண்டை போடுறாங்க? எனக்கு எனக்கு புரியவே இல்லை. ஏன் இப்படி இருக்காங்க? எல்லாரோட அம்மா அப்பாவும் எவ்வளோ அழகாக அந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஏன் என் வீட்டில் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒரு கொஸ்டின் மார்க்காக போட்டு வச்சுருக்கீங்க ஜங்குக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்கிறான். எல்லாரோட பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ ஒரு சின்ன பொண்ணு. ஸோ உனக்கு அந்த டைமில் அவங்க பண்ணுறதுலாம் உனக்கு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த ரொம்ப ரொம்ப சேடான மெமரிஸ் நிறைய எழுதியிருக்கீங்க. ஜங்குக்கு வந்து இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கூடயே வந்துட்டேன். எங்கள் அம்மா என்ன எங்கள் அப்பா கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. எனக்கு எங்கள் அப்பா பாசமே கிடைக்கல. சின்ன வயசுலேருந்து 2 பேர் சண்டை போட்டுட்டு சுத்தமாக எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா கூட தான் இருந்தேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து தான் வளர்ந்தேன். ஆனால் இருந்தாலும் அவங்க பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. சொன்னால் கேட்கவா போகிறாங்க? கேட்க மாட்டாங்கள்ல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு சின்ன பொண்ணு. நான் இருக்குன்னு கூட தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஐ ஹேட் மாம், ஐ ஹேட் யூ. ஆனால் இதை உங்ககிட்ட சொல்ல முடியல. ஒரு சில டைமில் உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா. ஆனால் இன்னொரு சில டைமில் எனக்கு உங்களை பார்த்தா ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் சொல்ல முடியல. நான் உங்ககிட்ட எத்தனையோ விஷயத்தை மறைச்சிருக்கேம்மா. எத்தனையோ விஷயம் நிறையா இருக்குமா. உங்களால் கூட எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதியிருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து யோசிச்சு பார்க்குறான் என்னவா இருக்கும். உங்கள் அம்மாவை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறான்னா எதுக்கு அவங்க அம்மாவை இவ்வளோ வெறுக்கிறாவ? மேபி வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, என்னவா இருக்கும்? சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ரீட் பண்ணுறான். ஸோ நீங்கள் இன்னும் எழுதியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு டைம் அண்ட் டேட்லாம் போட்டு ஸோ இப்படி எழுதியிருக்கீங்க. என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன், மறக்கவும் முடியாது என்னெல்லாம் நினச்சாலும். ஏன்னா நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நான் ஏன் இருக்கேன் இன்னும் உயிரோட? இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு என்னை நானே வெறுக்கிறேன். எனக்கு என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. எனக்கு பிடிக்கல. என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது.
யார்கிட்ட சொல்லி அழுகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஏன் தேடி இதெல்லாம் தேடி இதெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களடி உன்னை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க போல், இந்தடி இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அப்படியே இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாமா? ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க, ஓகேவா? ரூமில் உட்காந்துட்டு தான் அப்படியே அழுதுகிட்டே எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு அப்படியே போய் பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே அழுகுறீங்க. யாரை பார்க்கவும் உங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்கூல்லேயும் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே உங்களை சேர்ந்து புள்ளி பண்ணுவாங்க அண்ட் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே பிடிக்காது. அண்ட் அது போக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூலில் நடக்கிறது தான். ஸோ அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது நடக்கும். அண்ட் உங்களுக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் சூசைட் அட்டம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்து உங்களால் முடியவே இல்லை, ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டீங்கடா. ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க அம்மா வந்துட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்து 2-3 எடுத்து போட்டுட்டு அப்படியே படுத்துடுறீங்க. ஸோ நீங்கள் அதையும் எழுதி வச்சுருக்கீங்க அதில். ஸோ இந்த மாதிரி நான் டேப்லெட் எடுக்க போகிறேன், அது போட்டவாச்சு நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேனான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதி வச்சுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பார்க்குறான், வேறு ஒரு டேட் வேறு ஒரு டைம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த டேட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் வந்துட்டு ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு யோசிக்கிறான், அதுக்கு நடுவில் என்ன ஆகிருக்கும், அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல, ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்போ அவன் வந்துட்டு அப்படியே படிச்சுட்ருக்கான். செத்துருவேன்னு பார்த்தேன், சாகலை, பொழைக்க வச்சிட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நானே சாகணும்னு சொல்லிட்டு இருந்தான், என்ன பிடிச்சி இல்லை நீ இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முடியலடா டேய் கடவுளே, உன்னை தாண்டா, ஏன்டா அப்படி பண்ணுற, ஒத்தா நீ என் கையில் கட்சினா வச்சுக்கோயேன், உன்னை அப்படி கேட்காத கேள்விலாம் கேட்பேன் நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 18 மேலே இருக்குது, ஓகேவா? வயசு வந்துட்டு உங்களுக்கு 18 மேலே. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி எழுதியிருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்னடி கொஞ்சம் கெட்ட அதெல்லாம் பேச தெரியுமா என்ன, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை படிச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே எழுதியிருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்ணுற, நானே சாகணும்னு சொல்லிட்டு தான் அதை போட்டேன், ஆனால் என்னை மறுபடியும் நீ இங்கே தான் வாழணும், இந்த டார்ச்சர் தான் அனுபவிக்கணும், நான் உனக்கு இதுக்கு மேலேயும் கஷ்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் கொடுக்குறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை, மனசாட்சின்னா நீ ஏன் அப்படி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு காடை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டி வச்சுருக்கீங்க. ஜங்குக்கெலாம் அதில் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே படிச்சுட்ருக்கான். அதில் லைட்டாக நீங்கள் கெட்ட வார்த்தைலாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே எழுதியிருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னும் ஒரு 10 days தான், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுன்ற ஒரு நரகத்துலேருந்து வெளியே வந்துடுவேன். எல்லாத்துக்குமே ஸ்கூல்னால் ஒரு ஹாப்பியான மெமரிஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் எனக்கு அப்படி இல்லை. மொத்தம் ஏன்டா நான் ஸ்கூலுக்கு போனேன்ருக்கு, வீட்டில் தான் டார்ச்சர் அனுபவிக்கிறேன்னு பார்த்தா ஸ்கூலில் அதுக்கு மேலே வச்சு செஞ்சிட்டிங்க போங்க, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஏதோ சொல்கிறதுக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் நம்ம ஜெகே வந்து திருப்புறான். ஸோ அதில் வந்துட்டு அப்படியே எழுதியிருக்கீங்க, நான் என்னோடய காலேஜ் டேஸ்லேயாச்சு நல்லா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, எனக்குன்னு ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் மாதிரி இருக்காது, நான் நம்புகிறேன். எனக்குன்னு யாராவது இல்லாமல் போயிடுவாங்க. என்னோடய கவலையை ஷேர் பண்ண, என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண யாரும் கிடைக்காமலே இருப்பாங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க. அண்ட் அவங்க கூட சேர்ந்து அழகான ஒரு லைஃப்பை நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதி வச்சுருக்கீங்க. ஒரு ஹோப்போடு தான் எழுதியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஜங்குக்கு வந்துட்டு தட்ஸ் மை கேர்ள்,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே அகைன் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் லைஃப் அது மட்டும்தான் எழுதியிருக்கீங்க, ஓகேவா? ஸோ மேலே ஹெட்டிங் வந்துட்டு காலேஜ் லைஃப்னு போட்டு ஒரு சின்னதாக ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கீங்க, ஓகே? ஸோ அப்படியே ஒரு டேட் போட்டு அப்படியே எழுதியிருக்கீங்க. அது ஒரு மார்னிங் டைமில் தான் உட்காந்து எழுதியிருப்பீங்க, ஓகேவா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ கண்டிப்பாக நிறையா ஃப்ரெண்ட்ஸை பிடிப்பேன், நிறையா பேசுவேன், நிறையா என்ஜாய் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோடய ஸ்கூல் லைஃப் மாதிரி என்னோடய காலேஜ் லைஃப் இருக்காது நம்புகிறேன். ஸோ ஈவினிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், ஓகே? அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு, ஸோ ஒரு ஸ்மைலி எமோஜி போட்டுட்டு அப்படியே அந்த நோட் புக்கை மூடி வச்சுட்டு நீங்கள் அப்படியே காலேஜ் போயிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு என்ன நடந்திருக்கும், ஃபஸ்ட் டே ஜாலியாக தானே இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட் டே காலேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. என் கூட நான் நினச்சே பார்க்காதவங்களாம் என் கூட வந்து பேசினாங்க. நான் யோசித்தேன் இவங்கெல்லாம் நம்ம கூட வந்து பேசுவாங்களாம் அப்படின்னு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. டேவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ட்ரூவாக சிரிக்கிறேன். இவ்வளோ நாள் ஃபேக் ஸ்மைல் தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் அவங்க கூட இருக்கும்போது நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த டேவே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். என்னோடய காலேஜ் லைஃப் இதே மாதிரி போகணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தான் அதை படிச்சுட்ருக்கான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டி அடிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு நேம் தான் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த நேம் வந்துட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான், என்ன நேம் இது? இந்த நேம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கே பார்த்தேன்? இந்த நேம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரவுடி யார் அது? ஒரு வேளை ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்குமோ தெரியலையா? ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தால் மொழி எந்த வருவாள் செத்துட்டோடியன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே ஸோ அந்த பேஜை திருப்பி அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ மேலே வந்துட்டு மை க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் ஒரு 2-3-4 ஹார்ட் சிம்பிளாக போட்டு வச்சுருக்கீங்க. ஜோக்கு அப்படியே வயிறு எரியுது. அப்படியே அவன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னோடய க்ரஷ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குன்னு க்ரஷ் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்போல்லாம் அவனை பார்க்குறேனோ ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். அண்ட் அவனுக்காக தான் நான் காலேஜுக்கே போகிறேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய ஹாப்பினஸ்க்காக போவேன். பட் இப்போ அவனுக்காக மட்டும்தான் நான் காலேஜுக்கே போகிறேன். அவனை ஒரு நாள் பார்க்கணுனாலும் எனக்கு அந்த டேவே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அண்ட் அவனோட ஸ்மைல் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனை வர்ணித்து எழுதி வச்சுருக்கீங்களா? அது சேர்க்கலாம் அப்படியே வயிறு எரியுது அவனுக்கு. ஒரு மாதிரி அப்படியே அந்த டைரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்துச்சி போகிறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஒயான் என்னடி என்ன இதெல்லாம் காலேஜ் லைஃப்பில் படிக்க போனோமா படித்தோமா வந்தோமான்னு இல்லாமல் என்னடி இதெல்லாம் க்ரஷ்ஷு மயிறு அப்படின்னு பார்த்தா எந்த வருவல அப்போ பார்த்துரண்டி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு மணி 3 ஆகிடுச்சிடா. அவன் இப்போ தான் டைமே பார்க்குறான். ஆஃப்டர்நூன் 3 ஆகிடுச்சு. காலேருந்து சாப்பிடவும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. எந்திரிச்சோன்னா அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அந்த புக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவன் இப்போ திருப்பியும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அப்படியே கீழே போயிட்டு குக் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான். அவன் மைண்டு ஃபுல்லாக அந்த டைரி மட்டுமே ஞாபகம் இருக்குது. அந்த டைரியில் உங்களோட பாஸ்ட்டு அந்த சேடான இதெல்லாம் கிடையாது. அந்த ரவுடி அந்த க்ரஷ்ஷு எவன்டா அவன் ஏன்லேயே மயக்கிருக்க க்ரஷ்ஷுன்னு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன்னு வேற சொல்கிறா. ஏன்னா அவ்வளோ பெரிய மன்மத கொஞ்சம் என்ன பாருண்டா பார்க்குறேன் அவன் எந்திரிப்பால அப்போ இருக்கும் உனக்கு. அவனே என் கல்லை மட்டும் சிகின உள்ளதான் நீ
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்லான்னு போகிறான். பட் அவனால் சாப்பிடவே முடியல. சோறு உள்ளே இறங்க மாட்டேங்குது நம்ம சாருக்கு. ஸோ அதை பற்றி நினச்சிட்டு இருக்கான் அவன். அப்படியே கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஸோ கையை வாஷ் பண்ணிட்டு ஸோ இப்போ டைமை பார்க்குறான். ஸோ இப்போ வந்துட்டு ஐராவை கூட்டிகிட்டு வரணும். ஸோ அவன் அப்படியே கார் எடுத்துகிட்டு ஸோ ஐராவை கூப்பிட போயிடுறான். ஸோ ஐராவையும் கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு 2 பேரும் வராங்க. நம்ம ஐரா வந்துட்டு நிறையா ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஸோ ஸ்ட்ரைட்டாக அவள் போய் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இருக்க ரூமுக்கு தான் வரா. உங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அன்றைக்கி அதான் அந்த டே ஃபுல்லாக என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அண்டு ஜெகே வந்துட்டு அப்படியே உள்ளே வரான். அப்போ நம்ம ஐரா வந்துட்டு ஆனால் எதுக்கு நீ உள்ளே வந்த? அம்மாட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நீ எதுக்கு உள்ளே வந்த? ஐரா என்ன பழகுது? ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் வந்து பேசுகிறது. போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசு. அப்பா நான் இப்போ தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணேன். நான் இன்னும் முழுசாகவே முடிக்கல. நான் சொல்லி முடிச்சுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆடிட்டு கேட்குது. ஸோ நம்ம ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி கொஞ்ச நேரம் தான். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு சமத்து பிள்ளையா இருக்கணும் சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு உங்கள் சீட்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரா. ஸோ வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே. ஸோ நம்ம ஜேகே பக்கம் பார்த்தா ஜேகே அவனோட ரூமில் அண்டு அந்த டைரியை தான் படிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த டைரியை பார்த்துக்கிட்டே அந்த டைரி வந்துட்டு இன்னும் பெட் மேலே தான் கிடக்கு. ஸோ அவன் படிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டே ஜேகே வந்துட்டு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அந்த ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அப்போ அந்த டைரியை வந்து எடுத்துகிட்டு உட்காடுறான். எதுலேருந்து விட்டானோ அதுலேருந்தே படிக்கிறான். ஸோ நீங்கள் உங்கள் க்ரஷை பற்றி இன்னும் நிறையா எழுதியிருக்கீங்க. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்போடு அதை படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் இன்னொருத்தரை வந்து இவ்வளோ வர்ணித்து எழுதியிருக்கீங்களா ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி. ஸோ அதான் அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ அவன் அப்படி படிச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஓகேவா? டெய்லியும் அவரை பார்ப்பேன். அவரை எப்படி சொல்கிறது ரொம்ப நார்மலான வெயிட் நார்மலான ஹைட்டு அண்ட் அவள் கூட கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஹைட் கம்மி தான். ஷார்ட் கேர்ள் தான். அந்த லிப்ஸுக்கு கீழே இருக்க ஒரு குட்டி மச்சம் அதுதான் அவர் ரொம்ப அழகாக காட்டும். அண்ட் அவர் லிப் பியர்சிங் பண்ணியிருக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அட்மையர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். கை ஃபுல்லாக டேட்டோ போட்டிருப்பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியாது. பட்டு அந்த டேட்டோஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு அவரை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. டெய்லியும் அவரை பார்ப்பேன், சைட் அடிப்பேன். அவர் ஜஸ்ட் இன்னும் ஒரு லுக்கு விட்டாலே போதும். நாங்கள் ஃப்ளாட்டு தான். என்னோடய ரவுடி என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப் ரொம்ப 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 அழகாச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்போடு இருக்கான். இருக்கும் அவன் வந்தோடனே உன் லைஃபு ஹாப்பியாக இருக்கான். அவளே எந்திரிப்பல்ல இருக்குடி இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியல பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் படிச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு டேட் அண்ட் டைம் அண்ட் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசின நாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கீங்க. யார் கூட என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அதில் எழுதியிருக்கீங்க. அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி எழுதியிருக்கீங்கன்னா என்னோடய க்ரஷ் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டே பேசின நாள் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நாளே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாய்ஸை கேட்குறேன். பா அவ்வளோதான் என்ன வாய்ஸ்டா அது அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் அந்த டே ஃபுல்லாக அவரும் என்னை பார்த்தாரு, நானும் அவரோட பார்த்தேன். ஒரு மாதிரி 2 பேத்துக்குள்ளே ஐ கான்டாக்ட் கொஞ்ச நேரம் போச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த டைரியை அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வேகத்தில் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பெட் மேலே தூக்கி போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ கோவம் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் படிக்கும் போது கோவம் வரது தானே செய்யும். ஸோ நம்ம ஜேகேக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது, ரொம்ப ஜெல்லஸ் ஆகுது. அவன் யோசிக்கிறான் அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்,
வேறு எவனோ ஒருத்தர் இருக்கானே அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்போ தான் அவன் கையில் இருக்க அந்த டேட்டோஸ்லாம் பார்க்குறான். என் கையிலையும் டேட்டோ இருக்குது, பட்டு இவ்வளோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை என்னோடய காலேஜ் டேஸில். ஆனால் இவ சொன்ன மாதிரி எனக்கு தான் லிப்ஸ்டிக் கீழே வச்சிருக்கு. ஒரு வேளை என்ன தான் சொல்லியிருப்பாளோ. நானும் காலேஜ் டைமில் லிப் ப்ரேசிங்லாம் பண்ணியிருந்தேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம்ல, நான் எப்படி மறந்தது? ஜெகே என்னடா தடே, அவள் உன்னை தாண்டா பார்த்துருக்கா, உன்னை தாண்டா கிரஷன்னு வச்சிருக்கா. அது கூட தெரியாமல் இவ்வளோ ஜெல்லஸ் ஆகிட்டு சி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் இந்த புக்கை வேகமாக எடுத்து ஸோ அவன் விட்டதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு நிறைய எழுதியிருக்கீங்க. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அதை படிச்சுட்ருக்கான். லாஸ்ட்டு ஃபைனலில் வந்துட்டு ஜங்குக்கா ஐ லவ் யூ, இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் சொல்ல முடியல, என்னோடது ஒன் சைட் லவ் தானே. கண்டிப்பாக நான் இந்த காலேஜ் முடியறதுக்குள்ளே உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன், ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க. ஜங்குக்காவில் தான் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு அவனுக்கு. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி சாங்கை போட்டு விட்டு ஸோ ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அந்த க்ரஷ்ஷு அவன் தெரியும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஸோ நீங்கள் அதை எழுதி முடிச்சுட்டு நீங்களும் ஒரு சாங்கை போட்டு விட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பீங்க. அதான் அந்த டே ஃபுல்லாக ஜெக்கி உங்களை பார்த்தது, 2 பேத்துக்கும் ஐ கான்டெக்ட் போனது. ஸோ அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்து ஒரு மாதிரி ரூமை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சாங் போட்டு உள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த அதான் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு நம்ம ஜெய்க்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே வந்துட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கு. நம்ம ஐரா வந்துட்டு அப்படி டோரை நாக் பண்ணுறான் ரொம்ப வேகமாக. ஸோ நம்ம ஜேகே அப்படி டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம ஐரா அப்படி ஒரு மாதிரி கோவத்தில் நிற்கிறா. ஸோ நம்ம ஜேகே ஐராவை தூக்கி வச்சுட்டு கேட்குறான், என்னாச்சு ஐரா குட்டி, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்குண்ணா? நீ இதுக்கு இவ்வளோ பெருசாக சாங்க வச்சிட்ருக்க, சவுண்டு அவங்க வரைக்கும் கேட்குது தெரியுமா? அம்மா கிட்ட நான் பேசவே முடியல. எதுக்கு நீ திடீர்னு சாங்க வச்சு சும்மா ஆடிக்கிட்டு இருக்க? அதுவா, அது எப்படி சொல்கிறது விட்ட, அது சும்மா ஐரா, சும்மா. சும்மாவா? நீ இதுக்கு மேலே சாங்க வச்சின்னா நானே அந்த ஃபோனை போட்டு உடச்சிருவேன் பார்த்துக்கோ. சரி சரி சரி, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? முடிச்சிட்டேன். அம்மாட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். ஏதாவது மூமெண்ட் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை, அம்மா அப்படியே தான் இருக்குது. சரி சரி, நீ போய் சாப்பிட்டு தூங்க சரியா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ நம்ம ஜேகே எப்படி தலையில் அவன் கையை வச்சுட்டு, ஜேகே உன்னை அறிவே இல்லைடா, சுத்தமாக இல்லை, டியூப்லைட்ரா நீ, பக்கத்தில் அவன் பொண்டாட்டி சீரியஸாக இருக்கிறா, எப்போ எந்திரிப்பானே தெரில, உனக்கு இந்த க்ரஷ்ஷு நீன்னு தெரிஞ்சோன்னும் சாங்கை போட்டு ஆடுற பற்றியா, உன்னெல்லாம் எந்த ரகத்தில் சேர்க்கறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே திட்டிட்டு ஸோ அப்படியே உள்ளே போகிறான். போயிட்டு அந்த சாங்கை ஆஃப் பண்ணுறான். ஜேகே வந்துட்டு ஸோ அகெயின் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த டைரியை. ஸோ அப்படியே ரீட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க லைஃப், அந்த காலேஜ் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட மேரேஜ். ஸோ அந்த மேரேஜ் டேட்டும் போட்டிருக்கு, மேலே வந்துட்டு மேரேஜ்னு போட்டிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக தான் நீங்கள் அதை எழுதியிருப்பீங்க, ஓகேவா? மேரேஜ் வந்து நடக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அதை எழுதியிருப்பீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே மேரேஜ் ட்ரெஸ் தான் போட்டுட்டு ஸோ உங்களுக்கு மேக்கப்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் டைரி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி என்னோடய மேரேஜ், அதுவும் நான் லவ் பண்ணேன், ஒன்சைடாக லவ் பண்ணேன், என்னோடய ரவுடி கூட, என்னோடய ஜங்குக்கா கூட எனக்கு மேரேஜ். இப்போ ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது, 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த நாள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் லாங் அதே மாதிரி அதே ஹாப்பியோட நான் ஜங்கு கூட லைஃப்பை நல்லா லீட் பண்ணணும். இதே ஹாப்பியோட நான் அவனை பார்த்துப்பேன், ரொம்ப அழகாக பார்த்துப்பேன். எங்களுக்குள்ளே சண்டையே வராது, என்ன சண்டை வந்தாலும் நானே போய் சமாதானப்படுத்துவேன். காலம் ஃபுல்லாக அவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவன் கூட ஒரு நல்ல லைஃப்பை வாழணும், அவன் கூடயே இருக்கணும்
எப்போவுமே எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த எந்த ஹாப்பினாலும் எல்லாத்தையுமே அவன் கூட ஷேர் பண்ணிக்கணும். என்னோடய லைஃப் ரொம்ப நல்லா போகணும். அவன் கூட நான் அவனை நல்லாவே பார்த்துப்பேன். எனக்கு தெரியும் ஜங்குக்கும் என்ன நல்லா பார்த்துப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அவரை காலேஜ் டேஸ்லேருந்து பார்த்துட்டு வரேன். ஸோ அவருக்கு பிடிச்சவங்கள அவர் எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுவார்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் அவரோட ஒய்ஃப் ஆக போகிறேன். அண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. இந்த டைரி அவருக்கு கிடைக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தங்குக்கு எப்படி யோசிக்கிறான், ஏன் ஏன் அந்த டைரி என் கண்ணுக்கு படக்கூடாது, ஏன்டி எப்படி சொல்கிற, உன் பாஸ்ட் லைஃப் தெரியக்கூடாதுண்ணா. சரி ஓகே, அதான் இப்போ தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அகைன் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் நெக்ஸ்ட் டே தான் எழுதியிருக்கீங்க, ஓகேவா? ஸோ அந்த டேட் அண்ட் டைம் எல்லாம் போட்டிருக்கு. ஜங்குக்கு வந்து அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டே என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நாள் ரொம்ப நல்லா தான் போகுது. இதுக்கப்புறமும் ரொம்ப நல்லா போகும். நான் நினச்சதோட ஜங்குக் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக தான் போகுது. இதே மாதிரி லைஃப் லாங் போகணும். எனக்கு ஒரு பேபி வந்தாலும் நானும் ஜங்குக்கும் சேர்ந்து அதை அழகாக வளர்ப்போம். அதுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, என்ன மாதிரி இருக்கக்கூடாது அந்த பேபி. என்னோட ஜேகே ரொம்ப நல்லாவே பேபியை பார்த்துப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எல்லாட்டையும் ஜேகே பேபியை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு டாடி பேசுகிறேன், நான் பேசுகிறேன், நீ இல்லைன்னா சத்தியமாக முடியாதுடி, இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது, நான் இல்லைன்னா ஐராவை சுத்தமாக என்னால் ஹேண்டிலே பண்ண முடியாதுடி. இப்போ வரைக்கும் அவள் தாண்டி என்ன பார்த்துட்ருக்கா, நான் ஒன்றும் அவளை பார்க்க கிடையாது, சரியா? நீ இல்லைன்னா நானும் ஐராவும் ஒன்றுமே கிடையாதுடி. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அகைன் ரீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்களா, ஸோ அந்த டைம்ஸ். ஸோ அதில் கூட நிறையா எழுதி வச்சுருக்கீங்க. பேபிக்கு என்ன நேம் வைக்கலாம், பேபி எப்படி பார்த்துக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எழுதி வச்சுருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். அண்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜ் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஐராவை எப்படி பார்த்துக்கிட்டீங்க, ஸோ ஐரா உங்ககிட்ட என்னெல்லாம் செட்டப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய எழுதி வச்சுருக்கீங்க. அப்புறம் ஜேகே, நீங்கள் ஐரா 3 பேத்துக்குள்ளே நடந்த ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ், ரொம்ப அழகான மூமெண்ட்ஸ் அதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் பேஜ் அதில் வந்துட்டு ஒரு டேட் அண்ட் டைம் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கீழே எழுதி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி தான் டெஸ்ட் பண்ணேன், ஐ திங்க் ஐ எம் ப்ரெக்னென்ட். இதை நான் கண்டிப்பாக ஜேகேக்கிட்ட சொல்லுவேன், பட் இப்போ கிடையாது. நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஜேகேக்கு கால் பண்ணி சொல்லுவேன். அவரோட ரியாக்ஷன் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஜங்குக்கா வெயிட் பண்ணுங்க, ஓகே? நான் உங்களுக்கு ஒரு பாய் பேபியை பற்றி தரேன். எனக்கு ரொம்ப ஆசை ஜங்குக்கா, நான் உங்ககிட்ட கூட அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தேன்ல எனக்கு ஒரு பாய் பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் கேட்ட மாதிரி கிடையாது. ஸோ இந்த டைம் நான் கேட்ட மாதிரி எனக்கு பாய் பேபி தான் பிறக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கேர்ள் பேபி வந்துட்டு நெக்ஸ்ட்டு பெற்றுக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எழுதியிருப்பீங்க. அதை ஜேகே படிக்கும் போதே ஃபீல் பண்ணுறான், நீங்கள் அதை எவ்வளோ ஹாப்பியாக எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் கண்ணு இப்போ தான் வந்துட்டு கலங்குது. டியர்ஸ் ஃபுல் ஐஸோடு அப்படியே படிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் அதுக்கு மேலேயே எழுதியிருக்கீங்க. ஜங்குக்கா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ நான் போய் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். சர்ப்ரைஸாக தான் சொல்லுவேன். ஸோ உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லிட்டா அந்த சந்தோஷம் போயிடும். ஸோ சர்ப்ரைஸாக சொல்லுவேன் கண்டிப்பாக. நான் போய் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி இல்லை, பட் இருந்தாலும் செகண்ட் டைம்ன்ற போது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஜங்குக்கா. நீங்கள் என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், பட்டு பரவாயில்ல, நானே இந்த டைம் நானே பார்த்துக்கிறேன். ஸோ நானே போய் செக் பண்ணிவிட்டு நானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து சர்ப்ரைஸாக சொல்கிறேன் என்ன. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஜங்குக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. கேக்லாம் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஐரா குட்டிக்கு நிறையா ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அவள் ஈவினிங் அதை தான் வியர் பண்ணிக்கணும். அண்ட் நான் இன்றைக்கி ஜங்குக்கு பிடிச்ச அந்த பிளாக் கலர் சாரீ வியர் பண்ண போகிறேன்.
அது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த சாரீ வியர் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த டைம் அதுதான் வியர் பண்ண போகிறேன். கூட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாகிடுவார் நான் அதை சொல்லும் போது. அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 3 டாட் வச்சு பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஸோ தங்குக்கு அப்படியே தான் அந்த டைரி அப்படியே வச்சுட்டு அப்படியே அழுகிறான், ரொம்ப அழுகிறான். ஸோ ஒன்றும் சுத்தமாக முடியல. இது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்மைலோடு படிச்சுட்டு இருந்தவன் இது படிக்க அவன் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. அவனால் டியர்ஸை ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணவே முடியல. நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது. ஜங்குக்கு வந்து ஸோ அப்படியே அந்த டைரி அங்கேயே வச்சுட்டு அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்து ரூமுக்கு தான் வரான். ஸோ பக்கத்து ரூமில் நீங்கள் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். ஹேண்டு பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஹேண்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தியாடி அப்போ. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எழுதியிருப்பல்ல. என்கிட்ட எல்லாம் சொல்லணும். நிறையா ஏர்ன் பண்ணியிருந்தல்லடி. எல்லாம் ஒரு செகண்டில் எல்லாம் போயிடுச்சுல. இப்போ நினச்சாலும் அந்த பேபி கொண்டு வர முடியாதுல்லடி. எனக்கு பேபி கூட வேணாண்டி. நீ எனக்கு எப்படி போனியோ அதே மாதிரி வேணும்டி. என்னோட வயன் எப்போவுமே உன்னோட லிப்ஸில் அந்த ஸ்மைல் இருக்குல்ல, அது எப்போயுமே நான் பார்க்கணுண்டி. இந்த மாதிரி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எல்லாமே ஒரே செகண்டில் மாறிடுச்சுல நம்ம லைஃப். எவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருந்த நம்ம லைஃப் இப்போ எப்படி ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி போதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தாண்டி. நீ மட்டும்தான். ஒரு வார்த்தை தங்குக்கா என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. உன்னை சொல்லி ஒன்றும் இல்லடி, எல்லாம் என்ன சொல்லணும். நீ தனியாக போகிறப்பயே விட்டுருக்கக்கூடாதுடி. அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னல, அப்போ கூட நான் உன்னை வந்து கூப்பிட்டு வந்திருக்கணும். உன் வாயில் கேட்க வேண்டியதை டாக்டர்ஸ் வாயிலேருந்து கேட்டேன்டி. நீ எவ்வளோ ஹாப்பியாக என்கிட்ட சொல்ல வந்தியோ அதே டாக்டர்ஸ் வாயால் உங்கள் பேபி வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கடி. எனக்கு புரியல மேன், சத்தியமாக புரியலடி. எனக்கு அந்த நிமிஷத்தில் என்ன சொல்கிறீங்க? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னாங்க அவங்க 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கடி. எனக்கு புரியல. அப்போ தாண்டி எனக்கு தோணுச்சு. நீ சொன்னிய சங்குக்கா உங்களுக்கு ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சீக்கிரம் வந்துடுங்க வீட்டுக்கு, உங்களுக்காக 4000 வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னலடி. அப்போ தாண்டி தோணுச்சு இதுக்கு தான் நம்மளை கூப்பிட்ருக்கான் அப்படின்னு. அப்போ தாண்டி எனக்கு தெரிஞ்சது. வயான் என்னடி இதெல்லாம்? நான் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேடி நீ. அன்றைக்கி மட்டும் ஏண்டி போனேன்? ஒரு வார்த்தை வாங்க ஜங்குக்கா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருப்பேன்லடி. எதுக்கடி தனியாக போனேன்? எதுக்கு தனியாக போனேன்? இப்போ நீ தனியாக போனனால தானே இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கு. சொல்றி சொல்லுவேன் உன்னடி, சொல்றி வாய் திறந்து சொல்றி. ஏன்டி என்ன அழ வைக்கிற? நான் எப்பயுமே அழ மாட்டேன்டி, உனக்கு தெரியும்ல. நான் என்னோட கண்ணு எப்பயுமே கலங்காதுடி. இப்போ கலங்குதுடி, உன்னால தாண்டி அது. நான் எதுக்குமே அழ மாட்டேன்டி, இப்போ அழுகிறேன். நான் இப்போ வரைக்கும் எந்த காடையும் ப்ரே பண்ணது இல்லடி. இப்போ ப்ரே பண்ணுறேன், என் பொண்ணாட்டி என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன்டி. ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரே பண்ணுறேன். என்னடி இதெல்லாம்? சத்தியமாக எனக்கு பிடிக்கல வயன்.
பிடிக்கலடி. எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியலடி. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என் லைஃப்பில் என்ன நடக்குது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ புரியுதா உன்னோட ஜெய்க்கு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு? புரியுதாடி உனக்கு? சொல்லி அப்படி எஞ்சி வந்து ஜங்குக்கா அழுகாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீ. இவ்வளோ அழுகிறேன்ல, எஞ்சி வந்து சொல்லு. என் டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்றி. வைப் பண்ணி விட்டு சொல்கிறீ, ஜங்குக்கா அழுகாதீங்க நான் இருக்கேன். எதுக்கு அழுகுறீங்க, நான் இருக்கேன், ஐரா இருக்கா, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்கிறீ. எஞ்சி வந்து சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். பட் உங்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ ஜங்குக் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். அங்கேயே படுத்து தூங்கிடுறான். அவனை எப்படி தூங்கினான்னு அவனுக்கே தெரியல. அந்த அழுதுகிட்டே இருந்திருப்பான், அப்படியே தூங்கியிருப்பான். நம்ம ஜேகே தூங்கின 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. நீங்கள் இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணலடா. ஸோ ஐஸ் க்ளோஸில் தான் இருக்குது, பட்டு டியர்ஸ் மட்டும் நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது. அவன் பேசினது, அவன் என்னென்னலாம் சொன்னான்னு சொல்லிவிட்டு உங்கள் காதில் கேட்குது. பட் உங்களால் ரியாக்ட் பண்ண முடியல, அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வர முடியல. ஓகேவா? ஸோ ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த டியர்ஸ் மட்டும் நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது உங்கள் கண்ணிலேருந்து. ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் இப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகே எப்பயும் போல தான் நம்ம ஐராவை ரெடி பண்ணி விட்டுட்டு அப்படியே போய் விட்டுட்டு வரான் ஸ்கூலில். ஸோ வந்துட்டு அப்படி அதான் அவங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் சொல்லிவிட்டு எப்பயும் போல தான் லைஃப் போயிட்டே இருக்குது. இப்படி வந்துட்டு ஒரு 6 month கிட்ட ஆகிடுச்சு. ஜேகே வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம ஐரா வந்துட்டு இல்லை நான் ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டேன், நான் வீட்லேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கிறா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜேகே ஆஃபீஸ் போடுறதுனால வீட்டில் வந்துட்டு ஒரு நர்ஸும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஐராவை பார்த்துக்க ஒரு மேடை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்துட்டு உங்களையும் அந்த ஐராவையும் பார்த்துக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜேகே வரது எப்போவுமே லேட் நைட்டில் தான் வருவார். ஸோ அதனால் மார்னிங் டைம் ஃபுல்லாமே வந்துட்டு ஐராவை வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு நம்ம ஐரா வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட உட்காந்துட்டு பேசிக்கிட்டே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. ஓகேவா? அண்டு அப்படியே தான் நல்லா தான் போயிட்டுருக்கா. அவள் நல்லா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வந்துட்டு லைட்டாக அதான் அவங்க கையை வந்துட்டு மூவ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஐராவை தொடுறீங்க. ஐரா வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறா ஆச்சரியமா. ஸோ பார்த்துட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரா. கிட்ட வந்தோடனே உங்கள் கன்னத்தில் கையை வச்சுட்டு, வயன் வயன் எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியா? நல்லா தானே இருக்க நீ? இப்போ கூட நீ கையை அசைச்சியே. இங்கே இன்னொரு டைம் பண்ணு. ஐரா நான் உன் கிட்ட இருக்கேன். வயன் எந்திரிடி. வயன் அம்மா எந்திரி என்ன பண்ணுற? என்ன அள்ள வைக்காத, எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை போட்டு டேப் பண்ணுறா. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ ஐரா வந்துட்டு அப்படியே ஏஞ்சி அப்படியே கீழே வரா. ஸோ கீழே வந்துட்டு அந்த மேடை கூப்பிட்டுட்டு அம்மா எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அவங்களும் வந்து மேலே வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்போ தான் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மேட் வந்துட்டு அப்படியே நர்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வயன் மேடம் வந்துட்டு எந்திரிச்சிட்டாங்க, இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் வந்துட்டு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு ஓகே 5 minutes நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. நம்ம ஐரா வந்துட்டு அப்படியே ஃபோன் எடுத்து நம்ம ஜேகேக்கு தான் கால் பண்ணுறா. ஸோ பண்ணோன்னே நம்ம ஜேகே அட்டன் பண்ணிவிட்டு, ஐரா பேபி நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன். அப்பா இரு அம்மா இருக்குல்ல. என்னாச்சு அம்மாவுக்கு? என்னாச்சு? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்பா அம்மா எந்திரிச்சிட்டாங்க தெரியுமா? ஐஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா? சீக்கிரம் வா, எனக்கு பயமாக இருக்குது. அம்மா எந்திரிச்சிரும்ல. ஐரா என்ன சொல்கிற? வயன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாளா? ஆமாப்பா ஆமாம். நீ சீக்கிரம் வாயேன், எனக்கு பயமாக இருக்குது, நீ சீக்கிரம் வா.
சரி 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 நான் நான் உடனே வந்துடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமன் கிட்ட சொல்லிவிட்டு ஸோ அங்கே வந்து காரை எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கான். அண்டு இந்த பக்கம் பார்த்தா நர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களை அப்படியே டேப் பண்ணி எழுப்புறாங்க. வயன் வயன் இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை நர்வஸ் ஆகாதீங்க. ரொம்ப பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக பேச ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் வாயிலேருந்து வர ஃபர்ஸ்ட் வேர்டு ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு தான் வருது. ஸோ நர்ஸ் அவங்க கிட்ட வந்துட்டு வயன் நீங்கள் பாருங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஜங்குக் வந்துட்டுருக்காரு. ஸோ ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஐரா அவங்க மேலே வந்து உட்காந்துட்டு வயன் நீ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன், உன்னோட ஐரா இங்கே தான் இருக்கேன், என்னை பாரு வயன், இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தில் கை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க, கிட்ட அப்படியே பேசுகிறீங்க. ஐரா பேபி ஒயன் என்கிட்ட பேசிட்டா பார்த்தீங்களா ஆண்டி, ஒயன் என்கிட்ட பேசிட்டா. ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லை, அப்பா வந்துட்டுருக்காரு. ஐரா பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் சீட்ஸில் அப்படியே வந்துட்டு கையை வைக்கிறீங்க. ஐரா வந்துட்டு அந்த கையை பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை ஒயன், ஒன்றும் இல்லை, நீ குணமாயிட்ட, நீ சரியாயிட்ட. இனிமேல் என் கூட வந்து விளையாடுவல்ல, எனக்கு வெயிட் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நர்ஸ் வந்து ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படி ஐராவை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னமோ இப்போ தான் ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்குது. ஸோ ஐரா வந்துட்டு அப்படி உங்களையே பார்த்துட்ருக்கா. அண்ட் நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு ஸோ அப்படியே எழுந்திரிச்சி உட்காடுறீங்க. ஸோ அப்படியே எழுந்திரிச்சி உட்காந்துட்டு அப்படியே அந்த நர்ஸை பார்க்குறீங்க. அப்போ அந்த நர்ஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஸோ ஜேகே சார் வந்தோடனே 2 பேர் சேர்ந்துட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க, ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இன்னும் வந்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நடுவில் டிராஃபிக் ஜாமில் வர மாட்டிட்டான். அவனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அண்டு இந்த பக்கம் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, ஓகே நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு போல், ஆனால் தான் ஜேகே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளை பார்த்துட்டு இருந்துருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. கோமானது இன்னும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே இருக்க மேடும் வந்துட்டு அப்படியே கீழே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வேறு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக எதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு குக் பண்ண போயிடுறாங்க. இப்போ ஐரா தான் அவங்க மேலே உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஐரா வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய டானாவே அழ வச்சிருப்பேன், நீ உனக்காக போய் அழுதாருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் உன் டாடா எனக்காக அழுதாரா? சரி நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இவ்வளோ நாள் எப்படி அழுதாரு தெரியுமா? எவ்வளோ நாளாச்சு? 1 2 3 4 5 எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? என்ன ஐரா சொல்கிற, ரொம்ப நாள் ஆச்சா? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. நீ இப்படி படுத்துகிட்டே தான் இருப்பேன். நான் வந்து உன்கிட்ட பேசுவேன், ட்ராயிங் பண்ணுவேன், உன்னை கூப்பிடுவேன், நீ வரவே மாட்டேன். உன் மேலே நான் கோபமாக இருக்கேன், என்கிட்ட பேசாத. இங்கே பாரு ஐரா, இங்கே பாரு செல்லுக்குட்டி, இங்கே பாரு அம்மா தானே, அம்மா மேலே கோச்சிக்கலாமா? அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்படி எதுக்கு நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்க அம்மாவை? ஆனால் எனக்கு தான் விளையாட யாருமே இல்லையே. விளையாட யாருமே இல்லையா? ஆமாம், விளையாட யாருமே இல்லை, நான் தனியாக இருந்து என்ன பண்ணுவேன்? சரி, உனக்கு தம்பி வேணுமா இல்லை தங்கச்சி வேணுமா? எனக்கு யாருமே வேணாம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும்.
ஐரா, இங்கே பாரு, நீ தான் விளையாடுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னல. உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா இல்லை தம்பி பாப்பா வேணுமா? ம் எனக்கு தான் சொன்னேன்னு, எனக்கு நீ மட்டும் போதும், யாரும் எனக்கு வேணாம் ஒயன். சரி சரி சரி, அது நான் இருக்கேன் ஓகேவா, நான் எப்போயுமே உன் கூட இருப்பேன். ஆனால் நீ சொல்லு, தங்கச்சி பாப்பா வேணுமா இல்லை தம்பி பாப்பா வேணுமா? ம் உனக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கு எனக்கு வந்து ரெண்டுமே வேணும். தங்கச்சி வேணும், தம்பி பாப்பாவும் வேணும். எனக்கு ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வேணுமா? ம் ஆமாம், எனக்கு எனக்கு ரெண்டுமே வேணும். சரி, ஆனால் நான் ஒன்று தான் தர முடியுமே. உனக்கு வேணாண்ணா தம்பி பாப்பா பெற்று தரவா? ம் தம்பியா? சரி சரி, எனக்கு நீ தம்பி பாப்பா பெற்று தெரியா? தெரியா? எவ்வளோ நாளில் வீட்டுக்கு வருவா அவ? ஒரு ரொம்ப நாள் ஆகும் ஐரா. நான் சீக்கிரம் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்படியா? ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடு சரியா? சரி ஐரா, சீக்கிரம் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். அப்பா எங்க? அப்பா இன்னைக்கு தான் ஆஃபீஸுக்கே போனார். இன்னைக்கு தான் ஆஃபீஸே போனாரா? ஆமாம், எப்பயுமே உன்னை பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு இருப்பார். இன்னைக்கு தான் ஆஃபீஸுக்கு போனார். ஆனால் நீ இன்னைக்கு கண்ணை முழிச்சிட்ட, என்ன ஒரு ஆச்சரியம். சரி, அப்பாவுக்கு கால் பண்ணு. இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து அப்படியே ஜங்குக்கு கால் பண்ணுறா. ஜங்குக்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஐரா, ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கான் ஒரு மாதிரி பதட்டமா. ஸோ ஐரா வந்துட்டு, அப்பா நீ ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற மாதிரிலாம் இவ ஒன்றும் ஒர்த்து கிடையாது, இவ எவ்வளோ நல்லா இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஜேகே, என்ன ஐரா சொல்கிற? என்ன சொல்கிற? அவள் கண்ணை முழிச்சிட்டாளா? முழிச்சிட்டு குத்துக்கல் மாதிரி இங்கே தான் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜங்குக்கு இங்கே அப்படியே ஹார்ட்டெல்லாம் ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி இருக்குது. அவன் அப்படியே சடன் பிரேக்கை போட்டு காரை நிப்பாட்டுறான் உங்கள் வாய்ஸை கேட்டோன்னே. அப்போ அவன் அப்படியே பேசுகிறான் உங்ககிட்ட, ஒயன் ஒயன் அண்ணாடி நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கியாடி? ஐயோ ஜங்குக்கா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயும் போல் பேசுகிற மாதிரி பேசுனீங்க. ஜங்குக்கு செம்ம ஹாப்பி இல்லை சாம. 2 நிமிஷம் நாங்கள் வந்துட்டுருக்கேன். வந்துடுவேண்ணா, வந்துடுவேன் ஒயான். ஒயான் என்னாச்சு ஜங்குக்கா? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, வந்து சொல்கிறேண்ணா. சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. இப்போ ஐராவை பார்க்குறீங்க. ஐரா வந்து ஒரு மாதிரி கோபமாக உங்களை பார்க்குறா. அப்போ நீங்கள் எதுக்கு அவ்வளோ கோவப்படுற? நீ என்ன நான் டானிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே ஃபோனை போடுங்கிற? என்னாடி? என் புருஷன் அது. அது என்னோட டாடா. அது என்னோட புருஷன். அது என்னோட டாடா. முடியாதடி, ஜங்குக்கு எனக்கு தான். டாடா எனக்கு தான். ஜங்குக்கு எனக்கு தான். டாடா எனக்கு தான். இங்கே பாரு ஐரா, உனக்கு டாடா ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் என்னோட ஜங்குக்கா, ஓகே? ஸோ ஜங்குக்கு எனக்கு தான். போ, டாடா எனக்கு தான், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் டாடாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேருந்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஓடுறா ரூமுக்கு. நீங்கள் ஐரா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவன், நீ நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, டாடா எனக்கு தான், நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா. நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. நீங்கள் குட்டி வாண்டு என்னமோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்லேருந்து கீழே இறங்கிட்டு, ஸோ நீங்களும் ஜேகேவாக இருப்பீங்களா, அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு அந்த ரூமை ஃபுல்லாக பார்க்குறீங்க. அங்கே ஜேகே வந்துட்டு அன்றைக்கி போட்டு உடச்சிருப்பான்ல எல்லாத்தையும். ஸோ அதை ஃபுல்லாக வந்துட்டு அகெயின் ஃப்ரேம்லாம் போட்டு மாட்டியிருப்பான். எப்படி இருந்தது அதே மாதிரி மாட்டியிருப்பான். ஸோ நீங்கள் அந்த ரூம்குள்ளே போனோடனே உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஸோ எல்லாம் பார்த்துட்டு நான் இல்லாத போதும்
ரூமை நல்லா நீட்டாக வச்சுருக்காரு, இவர் எப்போவுமே இப்படி வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கபோர்டு திறந்துட்டு ஸோ உங்களோட ட்ரெஸ் எடுக்கலான்னு போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் சாரீ வந்துட்டு கண்ணில் படுது. நீங்கள் அந்த சாரீ எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. ஸோ பண்ணிவிட்டு சங்குக்கா சீக்கிரம் வந்துடுங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அந்த சாரியை எடுத்துகிட்டு அப்படி குளிக்க போகிறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜெக்கே பார்த்தா ஜெக்கே வந்துட்டு அவன் கையில் ஒரு ரிங் போட்டிருப்பான், அது உங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங், ஓகேவா? ஸோ அதை கிஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டேடி, திரும்ப வந்துட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி ஓயன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இருடி வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காரை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்துட்டான். ஸோ நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ஸோ அந்த பிளாக் கலர் சாரீ வேர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேடை தான் பார்க்குறான். அவங்க வந்துட்டு ஒயன் மேடம் வந்துட்டு குளிச்சிட்ருக்காங்க. ஓ ஓகே, நான் போய் பார்த்துக்குறேன், ஓகே, நீங்கள் ஐராவை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேலே ஜெக்கே வந்தோடனே ரூமுக்கு போனான்னு பார்க்குறான். அப்போ ஐரா வந்துட்டு எங்கே போகிற நீ? ஐரா நான் என்ன பார்க்கணும், உனக்கு நான் முக்கியமா இல்லை அவன் முக்கியமா? ஐரா என்ன கேள்வி இது? என்ன கேள்வி இது? நீ சொல்ல, நான் முக்கியமா இல்லை அவன் முக்கியமா? ஐரா எனக்கு 2 பேருமே முக்கியம். ஃபஸ்ட்டு அவன் என்னன்னா அவளுக்கு தான் நீயாமா, நீ எனக்கு மட்டும்தான். சரி ஐரா, நான் உனக்கு மட்டும்தான், சரியா? போய் சமத்து பிள்ளைய விளையாடுங்க போங்க. நான் இப்பேன்னு சொல்லிட்டேன், நீ எனக்கு கிடையாது, சரியா? சரி ஐரா குட்டி, நான் உங்களுக்கு மட்டும்தான், சரியா? எனக்கு இல்லை, எனக்கு விடு, நான் போய் விளையாடுறேன். போய் விளையாடுங்க, கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, சரியா? ஏன் வரக்கூடாது? அதுவா, எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபைட்டு, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வராதிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஸோ அந்த மேடு வந்துட்டு அப்படியே ஐராவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜெக்கே வந்து சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு ஐராவை இந்த பக்கம் விடாதீங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகே டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்போ தான் சாரீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி உங்களை பார்க்குறான், அப்படியே ஸ்டன்னாகிட்டு நிற்கிறான். அதுவும் அந்த பிளாக் கலர் சாரியில் நீங்கள் பழைய ஒயன் மாதிரி இருக்கீங்க. அவனுக்கு நம்பவே முடியல அவன் கண்ணை. ஸோ அவன் வந்துட்டு அப்படி உங்களையே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு ஜங்குக்கா என்ன நீ அங்கேயே நின்றுட்டுருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அப்போது அவன் அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான் ரொம்ப டைட்டாக, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான், ஒரு காற்று கூட உள்ளே போகாது அந்த அளவுக்கு. அப்போ நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா என்ன ஆச்சு, என் செல்ல பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு மிஸ்ஸுடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி ஒன்று, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன? ஜங்குக்கா என்ன ஆச்சு? உனக்கு தெரியும்ல ஆக்சிடெண்ட் ஆனது? தெரியும், அதுக்கா அழுகிறீங்க? அதான் ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கேன் நான். உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜங்குக்கா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் அவனை விட்டு வேலைக்கு போயிட்டு ஸோ அப்படியே ஒரு கபோர்டை திறந்து அண்ட் அதில் இருக்க ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜங்குக்கு முன்னாடி நீட்டுறீங்க. ஜங்குக்கை வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி சொல்லிவிட்டு ஸோ ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு மனசே இல்லைடா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜங்குக்கா இதை சொல்ல தான் அவங்கக்கிட்ட நான் கூப்பிட்டேன், சொல்ல முடியல, அதுக்குள்ளே ஆக்சிடெண்ட்லாம் ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறேன் ஜங்குக்கா, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தங்கக்கும் இல்லை அப்படி கையை பிடிச்சி இழுத்து செம்ம டைட்டாக ஆக் பண்ணிக்கிறான். அப்போ நீங்கள் சங்குக்கா என்ன ஆச்சு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. சங்குக்கு வந்து அழுகுறான். நீங்கள் சங்குக்கா ஏன் அழுகுற என்னாச்சு எதுக்கா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. சங்குக்கு வந்து சாரிடி சங்குக்கா என்ன ஆச்சு சாரிடி சாரி சங்குக்கா என்னை பயப்படுத்தாத என்ன ஆச்சு ஏதா வரும்போது அடி எதா பட்டுருச்சா சொல்லு சங்குக்கா என்ன ஆச்சு எதுக்கு நீ அழுகுற நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கு தெரியும்டி தெரியுமா எப்படி டாக்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை சங்குக்கா நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுடி சங்குக்கா என்ன ஆச்சு ஏன் அப்படி சொல்கிற இப்போ தானே சொன்னேன் பதட்டப்படாமல் கேளு. நான் என்னன்னா சங்குக்கா சொல்லு என்ன ஆச்சு எதுக்கு நீ அழுகுற என்ன ஆச்சு பேபிக்கு எதா ஆயிடுச்சா அது அது வந்து சொல்லு தங்கக்கா பேபிக்கு என்ன ஆச்சு பேபி இல்லையா ஆக்சிடெண்ட் ஆனதில்ல பேபி அபார்ட் ஆகிடுச்சா சொல்லு தங்கக்கா எனக்கு பயமாக இருக்குது தங்கக்கா சொல்லு. ஆமாடி ஆக்சிடெண்ட் ஆனதில்ல பேபி அபார்ட் ஆகிடுச்சுடி. பொய் சொல்லாத தங்கக்கா பொய் தானே சொல்லு நீ பொய் தானே சொல்கிற அப்படிலாம் அபார்ட் ஆகாது பொய் சொல்லாத தங்கக்கா. உண்மையாக தாண்டி சொன்னேன் ப்ளீஸ் ஓயன் அழுகாதடி ப்ளீஸ் அழுகாத. இல்லை நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஜங்குக்கா. ஓகே அழுகாதடி ப்ளீஸ் டி அழுகாதடி ஜங்குக்கா. ஓயன் அழுகாதடி ஜங்குக்கா உன்கிட்ட சொல்லணும் உன்கிட்ட நிறைய சொல்லணும் நிறைய பிளான்லாம் போட்டு வைத்ததுங்கக்கா. இப்போ அந்த பேபி வராதில்ல இனிமேல் அந்த பேபி வராதில்ல அப்படிலாம் இல்லடி இந்த ஒரு பேபி போனால் என்னடி நம்ம 1000 பேபி பெற்றுக்கலாம் சரியா அழுகாதடி உன்னோட ஹெல்த்துக்கு சரியில்லடி இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணேன் செங்குக்கா. பேபி போயிடுச்சு தங்குக்கா எல்லாம் என்னோட தப்பு தான். நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கணும் உன்னை விட்டுட்டு போனதுல தான் எனக்கு இப்படி ஆயிடுது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. இங்கே பார் அதெல்லாம் கிடையாதுடி கிடையாது. உன்னை பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்குடி. நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அதனால தான் சரியா. உன் மேலே எந்த தப்பும் இல்லடி. இல்லை நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்கிற ஆனால் எல்லாமே என்னோட தப்பு தான். உன்னை விட்டுட்டு போனது என் தப்பு தான். உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஓகே இந்த பேபி இல்லைன்னா இன்னும் நிறையா பேபி பெற்றுக்கலாண்டி. அழுகாத ஓயன் எனக்கு நீ தாண்டி முக்கியம். எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா உனக்கு ஆக்சிடெண்ட்டுன்னு கேள்விப்பட்டோன்னே. எங்கே போகிறதா இருந்தாலும் என்னை கூப்பிட்றி நான் வரேன்னா. தனியாக எங்கேயும் போகாதடி ஓயன் என்னை விட்டு இதுக்கு மேலே எங்கேயும் போகாதடி. நான் எங்கேயும் போக மாட்டேன் தங்கக்கா எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடயே தான் இருப்பேன். இந்த மன்னிச்சிரு. உன்னோட உன் பேபி நான் தான் கொன்னுட்டேன். சாரி தங்கக்கா சாரி. அதெல்லாம் கிடையாதுடி கிடையாதுண்ணா அப்படிலாம் எதுவும் நினைக்காத
சரியா? இல்லை இல்லை ஜங்குக்கா, எல்லாம் என்னோட கேர்லெஸ்னால தான் எல்லாமே நடந்துச்சு. எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. ஒழுங்கா ஒழுங்கா நான் தான் பார்த்து வந்திருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான் ஜங்குக்கா. இங்கே பாருடி, இதுக்கு மேலே அழுத இல்லைன்னா உன் தப்புன்னு சொன்னியா வச்சுக்கோயேன், அடிச்சிட வேண்டி ஒன்று. அடிச்சிருவேன். கம்முன்னு ரெடி. சரியா? உனக்கு ஒன்று தெரியுமா வயன்? என்னது? நீ இவ்வளோ நாளாக கோமாவில் இருந்தடி ஜங்குக்கா. பொய் சொல்லாத. ஆனால் எனக்கு என்னமோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருக்கு. நீ எனக்கு கோமாவில் இருக்கேன்னு சொல்கிற? ஆமாண்டி, 6 மந்த்தாக நீ கோமாவில் தான் இருந்த. இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்க. என்னை எவ்வளோ அழ வச்சுட்டு தெரியுமா? எவ்வளோ ப்ரே பண்ண தெரியுமா? என் பொண்ணாட்டி என்கிட்ட கொடுத்துரு, எப்பவுமே அழ மாட்டேன்டி. ஆனால் உன்னை இப்படி ஆனோன்னு என் கண்ணு தானாகவே உனக்காக அழுகுதுடி. புரியல வயன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடாத. நீ இல்லைன்னா நான் எதுவுமே இல்லைடி. ஜங்குக்கா, அழுகாத அழுகாத ப்ளீஸ், அழுகாத. நான் இருக்கேன் ஜங்குக்கா, நான் இருக்கேன். ஐரா இருக்கா, நாங்கள் 2 பேரும் இருக்கோம். பேபி போனான்னா நம்ம இன்னொரு பேபி பெற்றுக்கலாம். சரியா? நீ 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 அழுகாத. நீ அழுகிறது என்னால் பார்க்க முடியாது ஜங்குக்கா. ப்ளீஸ் அழுகாத. ஓகே சரி, ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டல் எதுக்கு? எதுக்கு? இல்லடி, இப்போ தானே ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்க. ஸோ போயிட்டு செக் பண்ணிவிட்டு பாடியில் வேறு ஏதா பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அண்ணா. உடனே வந்துடலாண்டி. அண்ணா ஐரா பேபி, ஐரா வந்துட்டு மேட்ஸ் பார்த்துப்பாங்க, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே கிளம்பி அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் வரீங்க. ஸோ உங்களை ஃபுல் செக் பண்ணிவிட்டு ஸோ டாக்டர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க, இனிமேல் எப்பயும் போல் இருப்பாங்க. ஜங்குக் எல்லாம் அவங்களோட ப்ரேயர் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஹோப் வச்சனால தான் உங்கள் ஒய்ஃப் 6 மந்த்லேயே ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஹாப்பி தான். ஆமாம் டாக்டர், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவள அப்படின்னு. அதான் இப்போ வந்துட்டாங்களே, ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இப்போ டாக்டர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, மயான் உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, நார்மலாக இருக்கீங்களே? யா, நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நான் சில டேப்லெட் மட்டும் எழுதி தரேன், அது ரெகுலராக போடுங்க, ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க டேப்லெட்லாம் எழுதி தராங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு ஸோ போய் அந்த மெடிசனும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஸோ ஜங்குக் உங்களை எதாவது பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் என்ன எதுக்கு இப்படி பார்க்குற? இல்லைடி, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குடி, அதான் வேறு எதுவும் இல்லை. அப்படியா? ஆமாண்டி, என் முன்னாடி அம்மா முல்லடி, நீ தான் உட்காந்துருக்கியான்னு ஒரு மாதிரி இது ஃபுல்லாக ட்ரீமாக இருக்கிற மாதிரி இருக்குடி. ஆஹா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாங் ப்ளே பண்ணி விட்டுட்டு ஸோ 2 பேரும் அப்படியே மியூசிக் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ ஜங்குக்கு அப்பப்போ அவங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன்கிட்ட சொல்கிறீங்க, ஜங்குக்கா இப்படி அடிக்கடி என்னை பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. என்னடி இதெல்லாம் புதுசாக இருக்கு? என்னோட பழைய ஒயின் மாதிரி இல்லையே. பழைய ஒயனா, வீட்டுக்கு வா வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து இப்படி காரை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்துட்டான். ஸோ நீங்கள் வரதுக்குள்ளேயே மெயின் வந்துட்டு ஐராவை தூங்க வச்சுருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட சொல்லிவிட்டு அண்டு ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ நீங்கள் ஜேகே வந்துட்டு ரூமுக்கு தான் வரீங்க. ரூமுக்கு வந்தோடனே ஜேகே வந்துட்டு உங்களுக்கு டேப்லெட் போகிறதுக்கான ஸோ ஃபுட்டு அண்டு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கே வந்துட்டான். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த டேப்லெட்டு போட வச்சுட்டு ஸோ உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கா என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா? ஐரா சொன்னா எனக்காக நீ ரொம்ப அழுதியாமே. ஆமாண்டி, எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா?
எனக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரிலடி. அப்போ தான் என்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆச்சு, கோமாக்கு போயிட்டேன், அப்படி இப்படின்னு ஒரே செகண்டில் எல்லாமே நடந்துருச்சுடி. ஒரே செகண்டில் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே மாறிடுச்சுடி. சங்குக்கா சரி விட, அதெல்லாம் பேசாத என்ன. பேச வேணாமா? ஆமாம், அதெல்லாம் பேச வேணாம். அதெல்லாம் நம்மளோட பாஸ்ட். ஓகே, நம்ம இப்போ இருக்கோம்ல, உன் கூட நான் இருக்கேன். ஸோ ஐரா இருக்கா, அவ்வளோதான். ஓகே ஓகே சரி இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். நீங்களும் கிட்ட போய் உட்காடுறீங்க. ஜங்குக்கு வந்தவங்களை தூக்கி அவனோட லேபில் உட்கார வச்சுட்டு. வயன் சொல்லு ஜங்குக்கா. ஒன்று இப்படி லேபில் உட்கார வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சல. சார் இப்போ எதுக்கு பிளான் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லடி, அந்த பிளான்லாம் இப்போ இல்லடி. எனக்கு நாள் பூரா ஒன்று இந்த மாதிரி மடியில் உட்கார வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கணும்டி, அது போதும் எனக்கு. அப்படியா, பார்த்துட்டே தான் இருக்க போறியாண்ணா? ஆமாண்டி, உன்னடி ஃபுல்லாக இப்படி உட்கார வச்சு ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன்டி. பார்த்துக்கிட்டே இருப்பேன். சங்குக்கா என்னடி? என்ன வேணும்? எனக்கா உன்னை தாண்டி, உன்கிட்ட தானே கேட்குறேன். என்ன வேணும் உனக்கு? சங்குக்கா அது வந்து என்னடி என்னடி இப்படி நிலையிற? சொல்லு என்ன வேணும்? அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் காதில் போயிட்டு சொல்கிறீங்க. அப்போ சங்குக்கு உங்களையே பார்க்குறான். அப்போ நீங்கள் என்ன இப்படி பார்க்குற? கொடுப்பியா மாட்டியா? என் பொண்டாடி கிட்ட நல்லன்னு சொல்லுவேண்ணா. அப்போ கொடுக்குது என்ன மொத்தமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் சீட்ஸ் பிடிச்சி கிட்ட எழுது. ஸோ அப்படியே உங்கள் சீட்ஸில் அப்படியே லைட்டாக கடிச்சிட்டு அப்படியே அங்கே கிஸ் பண்ணுறான். நீங்கள் சங்கு இது இல்லை, தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கிஸ் போயிட்டுருக்க. இப்போ பொன்னாடி லவ் யூடி, லவ் யூ டூ சங்குக்கா, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கிஸ் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு ரொமான்டிக்காக. அண்ட் இப்போ உங்கள் டோரை வந்துட்டு ஒருத்தவங்க தட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு யாராக இருக்கும் ஜங்குக்கா? வேறு யார்? நம்ம பொண்ணாக தான் இருக்கும், போய் ஓப்பன் பண்ண போ அப்படின்னு சொன்னோன்னே வந்திருக்குது நம்ம ஐரா தான். அப்பா நான் தான் சொன்னேன்ல, நீ எனக்கு மட்டும்தான், இவளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை தள்ளி விட்டுட்டு ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஜெக்கி கிட்டே நின்றுட்டு அப்படி சொல்கிறா. நீ இவ கூட என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் பண்ணலாம் ஐரா. அவளுக்கிட்ட சண்டை போட்டுட்ருந்தேன், வேறு எதுவும் இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜேகே தூக்கி ஐராவை மடியில் உட்கார வச்சுட்டு ஆமாம், அவளுக்கு நல்ல பாட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாள். டாடா இவ என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? நீ வந்து இவளுக்கு தானாம்மா, எனக்கு கொடுக்க மாட்டாளாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்கிறா. நீங்கள் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு ஜேகேயோட கையை எடுத்து உங்கள் மடியில் வச்சுட்டு, இங்கே பார் ஜேகே எனக்கு தான். டாடா நீ எனக்கு தானே, அவட்ட இந்த கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே ஜேக்கியோட கையை பிடிக்கிறா. அப்போ நீங்கள் அந்த கையை வந்துட்டு விடாமல் டைட்டாக பிடிச்சிட்டு, டாடி ஜேக்கி எனக்கு தான். டாடா இங்கே பாரு நீ எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 கையை எடுத்து ஜேக்கியோட சீட்ஸில் வச்சுட்டு ஸோ அப்படியே சொல்லிகிட்ருக்கா. ஜேகே நான் ஒன்றுக்கு தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஐராவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போது நம்ம ஜேகே அப்படியே உங்கள் காலை வந்துட்டு, எனக்கு நீயும் முக்கியம்டி, நீ தான் என் ஃபஸ்ட்டு பேபி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது ஜேகே அப்படியே ஐரா தூக்கிட்டு அப்படியே பெட்டில் வந்துட்டு படுக்கிறான். ஸோ ஐரா வந்துட்டு நம்ம ஜேகே மேலே வந்துட்டு உட்காந்துட்ருக்கா. நீங்களும் வந்துட்டு படுத்துட்டு, இங்கே பார் உனக்கு அப்பா ஆகிறதுக்கு முன்னாடி அது என்னோட ஜேகே சரியா? ஃபஸ்ட்டு எனக்கு தான். ஃபஸ்ட்டு எனக்கு தான்டி. ஃபஸ்ட்டு எனக்கு தான். அப்போ நீ சொல்லு, நீ எனக்கு தானே? ஜேகே நீ சொல்லு, நீ எனக்கு தானே?
நான் உங்கள் 2 பேத்துக்கும் தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஐராவை அப்படியே வந்துட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ லவ் யூ, டாடா, பை.